Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல புதினா தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த சட்னி பாத்தீங்கன்னா சுட சுட இட்லி, தோசை, ஊத்தப்பம் அதே மாதிரி சப்பாத்தியோட வச்சு சாப்பிடுறதுக்கும் செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து புதினா அதே மாதிரி தக்காளி சட்னி போட்டுருப்பேன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு சில வேரியேஷனோட கொடுத்திருக்கேன். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். இப்போ வாங்க இந்த புதினா தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு நம்ம எல்லா சாமான்களையும் வறுத்துட்டு அதுமாதிரி சில சாமான்கள் வதக்கிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். முதல்ல வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்போட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, தோல் இருக்கிறது தோல் இல்லாதது நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்க பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயில நல்லா பொன்னிறமாக செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும். அதை வந்து எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நினைக்கிறேன், பருப்பு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நல்ல பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்குது. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே எண்ணெயிலே இந்த சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா ஒரு 7லேருந்து 10 வரமிளகா. என்னோட மிளகா அவ்வளோவா காரம் இருக்காதுங்க, அதனால் 10 சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த அளவு செவந்து வர மாதிரி வறுத்துட்டு இதையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பருப்போடையே எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மிச்சம் இருக்கிற எண்ணெயிலே ஒரு 4 பல்லு பூண்டு, பெரிய வெங்காயம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது 1 கப் அளவுக்கு போட்டு இந்த எண்ணெயிலே அதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ போட்டிருக்கிற எண்ணெய் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, அதனால இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்குனீங்க அப்படின்னா பூண்டு வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா வெந்து வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வதங்கிருச்சு. இப்போ தக்காளி வந்து மீடியம் சைஸில் 3 தக்காளி நறுக்கினது கிட்டத்தட்ட ஒரு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளியோட அளவு இந்த சட்னிக்கு அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சு வெந்து வரணும். மிதமான தீயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம்னா நீங்கள் பருப்பு வறுக்கிறப்பே சேர்த்து போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் இந்த சட்னி நல்லா கலராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக மஞ்சள் பொடி போட வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறமா இந்த தக்காளி எல்லாமே நல்லா குழஞ்சு வெந்து வரட்டும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது 3/4 நல்லா வெந்து குழஞ்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா புளி போட்டுக்க போகிறோம். இந்த சட்னியில் கொஞ்சமாக புளி போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரே ஒரு கொட்டை உள்ள புளியை மட்டும் பிச்சு போட்டு சேர்த்துருக்குறேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளிலாம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துக்குவோம். இந்த சட்னிக்கு புதினாவோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். மல்லி இலை பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சேர்க்கணும். ஒரு 1/4 கைப்பிடி சேர்த்தா மட்டும் போதும். இப்போ ஒரு மிதமான தீயில இந்த புதினா மல்லி வெந்து வந்து சுருண்டு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா போட்டிருக்கிற வெங்காயம் தக்காளி அதே மாதிரி புதினா மல்லி எல்லாமே வெந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுடுங்க. ஆறுனதுக்கப்புறமா என்னென்ன போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நல்ல பெரிய மிக்சி ஜாராகவே எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் முதல்ல வறுத்த பருப்பு வகைகள் மிளகாயை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். சீரகத்தெல்லாம் வறுக்கவோ இல்லை வந்து வதக்கவோ தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷாக இதில் போட்டுட்டு கொஞ்சம் கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி புதினா மல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 1/4 கப்பு தான் தண்ணி ஊற்றிருந்தேன். நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த சமயத்தில் மிக்சியில் ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா அலம்பிட்டு இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு
ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறமா இந்த சட்னியில் சேர்த்துற வேண்டியதான். நம்மளோட ரொம்ப சூப்பரான புதினா தக்காளி சட்னி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதனால் ஒரு சுட சுட இட்லி, தோசையோடலாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.